ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவில் போய் நாம் வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு H1B விசா வேணும், அது இருந்தால் தான் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே H1B விசா அப்படின்னா என்ன, அந்த விசாவை யார் கொடுக்குறாங்க, அந்த விசா என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது, அந்த விசாவை வச்சுக்கிட்டு அமெரிக்காவில் நம்மளால் எவ்வளவு காலம் தங்கி இருக்க முடியும், இந்த எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் கடைசி வரலும் ஃபுல்லாக பாருங்கள். H1B விசா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல விசா அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வீட்டுக்கு நீங்கள் கெஸ்ட்டாக போகிறீங்க, போன உடனே ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன கேட்பீங்க? நான் உள்ளே வரட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. வாங்க அப்படின்னு சொன்னாதான் அடுத்தது நீங்கள் அவங்க வீட்டு உள்ள என்ட்ரி ஆவீங்க. இப்போ இதே தான் இந்த விசாவுக்கும் பொருந்தும். நாம் வேற ஒரு நாட்டுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நாடு நமக்கு அனுமதி கொடுக்கணும். அந்த அனுமதி இருந்தால் தான் அந்த நாட்டுக்குள்ளே நம்ம நுழைய முடியும். இப்போ இந்த அனுமதி சீட்டை தான் விசா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பாஸ்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாஸ்போர்ட் அப்படின்றது உங்களுக்கான ஒரு அடையாள ஆவணம், இஸ் அன் ஐடென்டிட்டி. நீங்கள் ஒரு இந்திய குடிமகன் அப்படின்றத உலகத்துக்கே நிரூபிக்கிற ஒரு டாக்குமெண்ட், அதுதான் இந்த பாஸ்போர்ட் அப்படின்றது. இப்போ இந்த பாஸ்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் வெளிநாடு பயணம் பண்ண முடியும். ஆனால் இதை ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டே நீங்கள் வெளிநாடு பயணம் பண்ண முடியாது. இது கூட உங்களுக்கு விசாவும் வேணும். பாஸ்போர்ட் விசா இது ரெண்டும் நகமும் சதையும் மாதிரி, இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பிரியாது. இப்போ இது வரைக்கும் பாஸ்போர்ட்னா என்ன, விசானா என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். இப்போ இனிமேல் அடுத்ததாக H1B விசா எந்த நாடு நமக்கு கொடுக்குது, அது என்ன காரணத்துக்காக நமக்கு இந்த விசாவை கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது அமெரிக்காவில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு வேக்கண்ட் ஏற்படும் போது, அங்கே அதுக்கான ஆட்களே கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும்போது, அந்த ப்ரைவேட் கம்பெனி வெளிநாட்டில் இருந்து அதுக்கான ஆட்களை புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்காக கொடுக்கப்படுறது தான் இந்த H1B விசா அப்படின்றது. இந்த H1B விசா அப்படின்றது ஒரு தற்காலிக விசா அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ அந்த கம்பெனி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் இந்த பதவி காலியாக இருக்குது, இதுக்கான ஆட்களே இங்கே கிடைக்கல, நாங்கள் வெளிநாட்டில் இருந்து தான் இதுக்கான ஆட்களை புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுத்து மூலியமாக ஒரு உறுதிமொழி ஆவணத்தை அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. இதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டு உண்மையிலே இப்படி ஒரு பதவி காலியாக இருக்குதா, வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்கக்கூடியவருக்கு தகுந்த சம்பளம் கொடுக்கப்படுமா, அப்படி அவர் வேலை பார்க்கறதுனால இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க ஊழியர்களுக்கு வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டு இறுதியாக அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. இந்த அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பதவிக்கு ஏற்கனவே வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணும். அந்த ரெடி பண்ணி அந்த லிஸ்ட்டை அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் கவர்மெண்ட்டினுடைய அஃபிஷியல் பேஜில் அப்லோட் பண்ணிடுவாங்க. இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த சிஸ்டமே அந்த பதவிக்கான தகுதியான நபரை ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணும். இதை வந்து லாட்ரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை மனுவை வைக்கும். அந்த கோரிக்கை மனுவில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது என்ன மாதிரியான பதவி, இதுக்கு என்ன கல்வி தகுதி, எவ்வளவு சம்பளம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டு இதை பரிசீலனை பண்ணி இறுதி அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இந்த அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த செலக்ட் ஆன நபர் விசாவுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவார். இன்டர்வியூக்கு போய் அவர் நல்லபடியாக பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு சில நாட்கள்லேயே விசா கொடுத்துருவாங்க. விசா கிடைச்சதுக்கப்புறமா அந்த வேலையில் அவர் என்னைக்கு ஜாயின் பண்ணணுமோ அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து அவர் ஃப்ளைட்டு மூலிமா அமெரிக்கா புறப்படலாம். அங்கே போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இவருடைய பாஸ்போர்ட்டு, விசா, ஜாப் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறமா இவர் போய் அந்த வேலையில் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஆனால் ஒன்று, இந்த H1B விசாவை வச்சுக்கிட்டு அவர் அதிகபட்சம் அமெரிக்காவில் 6 வருஷம் தான் வேலை பார்க்க முடியும். 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இந்தியாவுக்கே வந்து சேர்ந்துடணும். ஒருவேளை அங்கே அவர் க்ரீன் கார்டு வாங்கிட்டார் அப்படின்னா அப்போ அவர் நிரந்தரமாக அங்கே தங்கி வேலை பார்க்கலாம். அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. அதே மாதிரி இந்த H1B விசாவில் இருக்கும்போது
ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு அவர் ஜாபை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த புது கம்பெனி அதுக்கான அனுமதியை வாங்கணும். வாங்கினா தான் இவரால் அந்த புதிய கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நம்ம சந்திப்போம். நன்றி.